கோட் படம் இந்த வருஷம் கன்ஃபார்ம் உறுதி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஹெச் வினோத் கூட தான் கமிட் ஆக போகிறாரு அப்படிங்கிற ரீதியில் தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. கன்ஃபார்முங்க. அனுமானத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் ஏதோ ஓகே பண்ணியிருக்காருன்னு தெரியல. அவருக்கு தேவை நடிகராக இருந்த விஜய் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக மாறி இருக்கிறார். ஸோ தன்னுடைய அரசியலை புகுத்துற மாதிரி படமாக இருக்குமா? ஆமாம், உங்களுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஆகிட்டார், வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போகிறார் அப்படின்னு இந்த கடைசி படம் அந்த அரசியலுக்கு. சூப்பர் குட்லாம் அவர் சௌத்ரி சார்கிட்ட பேசியிருந்தேன். ஆனால் 100வது படம் வந்து விஜய் சார்கிட்ட கேட்டிருக்காங்க சார். அது இதெல்லாம் வச்சிருக்காங்க சார். அப்போலாம் 40 லட்ச ரூபா கொண்டு பண்ணோன்னா ஒரு படத்தை முடிச்சுட்டு வந்துடுவோம். 40 இப்போ 400 கோடி ரூபா தேவைப்படுது. ஹீரோவுக்கே 200 கோடி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பொதுவாக சொல்கிறார். இதில் வந்து விஜயை கொத்து விட போகிறாங்க. கோட் படத்தில் இன்னும் உள்ள யார் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அதனுடைய கதை என்னன்னு முழுமையாக தெரியல. வெங்கட் பிரபுலாம் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காருன்றாங்க. எவ்வளோ பட்ஜெட்டில் சார் உருவாகும் நினைக்கிறீங்க இந்த விஜய் 69? பெரிய வினோத் வராரு அப்படின்னா விஜய் காம்போ அப்படிங்கும்போது மிகப்பெரிய பட்ஜெட்டாக தானே வரும். இல்லை, மிகப்பெரிய பட்ஜெட்டாக. ஒரு உதாரணத்துக்கு விஜயோட கடைசி படம் அப்படின்னு வச்சுங்க, விஜய்க்கு இப்போ 200 கோடி ரூபா சம்பளம் வாங்கிடுறாருன்னா டிமாண்ட் 300 கோடி ரூபா வரைக்கும் தரங்கன்ற அளவுக்கு வருவாங்க. கலைஞர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்கும் பொதுவானவங்க, ஜாதியே பார்க்க மாட்டாங்க. கலைஞர்கள் தாண்டி டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பிரிச்சு ஆள்றாங்க. வந்து இவர் அந்த குரூப்பு, இவர் இந்த குரூப்பு. இது ஆரோக்கியமான போக்கே கிடையாது சார். இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா சினிமாவில் சாதி ஊடுருவிச்சு அப்படிங்க. கியூப் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சைதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சினிமா விமர்சகர் மதிப்பிற்குரிய திரு செய்யார் பாலா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களுக்கு தற்போது அவருடைய காட்டில் வந்து மலன் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தான் ரிவல் ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்குது. அடுத்து கல்வனும் ஓடிட்டுருக்கு. இப்போ உடனே அடுத்த திரைப்படமாக டியர் 11ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து அவருக்கு உண்மையிலே லாபகரமான படமாக அமையுதா, ஓடுதா? அவருக்கு லாபகரமான படம் தான். வந்து சம்பளம் கிடைக்கிறது இல்லைங்களா. ப்ரொடியூசருக்கு லாபகரமா அப்படின்னு கேட்கணும். வெள்ளிக்கிழமை ராமசாமி மாதிரி வாரம் வந்துக்கிட்டே இருந்தால். இப்போ வெள்ளிக்கிழமை ஹீரோன்னு இருந்தார் ஜெய்சங்கர். உண்மையாக ரியல் வெள்ளிக்கிழமை ஹீரோ அவர் இருந்தார்னா என்ன காரணம்னா, தன்னுடைய டிரைவர், தன்னுடைய மேக்கப் மேன், தன்னுடைய ப்ரொடியூசர், தன்னுடைய வேலைக்காரன் எல்லாரையும் வந்து ப்ரொடியூசர் ஆக்கினார். எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் கொடுப்போம். எல்லாருக்கும் லைஃப் கொடுப்போங்க. நான் பார்த்ததில்லை, படித்தது என்னுடைய சீனியர் ரிப்போர்ட்டர் சொன்னது. வந்து பெரிய மனசு. ஒரு 20 வருஷம் கார் ஓட்டிகிட்டு இருக்காருன்னா நீங்கள் படத்துக்கு ப்ரொடியூசர்னு வரான். என்கிட்ட ஏதுங்க ஐயா பணம் அப்படின்னா, நீங்கள் விளம்பரத்தை ஒரு தினத்தந்தியில் ஒரு ஜெய்சங்கர் நடிக்கும் சோ படம் அப்படின்னா ஃபைனான்ஸ் வந்து கிடச்சிடும் ஈஸியாக. ஒரு 20-25 நாள் அந்த படத்தை முடிச்சு கொடுத்துருவாரு. ஃபாஸ்ட்டாக. ஆமாம், அப்போவே. அதனால தான் வாரம் வந்தது. அந்த வெள்ளிக்கிழமை நடிகர் பல பேரை வந்து வாழ வைத்தவர். இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் சொன்ன மாதிரி ரெபல் வருது, கல்வன், இந்த டியர்னு ஒரு படம். ஒரு படமாவது ஏதாவது தேருதா? இந்த ப்ரொடியூசர்லாம் எப்படி போய் சூஸ் பண்ணுறாங்க? 4G அடங்காத எல்லாம் இன்னும் பெண்டிங்கில் இன்னும் 10 படம் 5 படம் இருக்குதான். அதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொண்டு வந்து ஜிவி பிரகாஷ் சொன்னார். வந்து இதெல்லாம் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடித்தது, இப்போ தான் ஒவ்வொன்றா வெளியே வந்துக்கிட்டு இருக்குன்றார். இது வந்து ஜிவி பிரகாஷ் மேலே தப்பு இல்லை. ப்ரொடியூசர் நீங்கள் வந்து ஏன் ஹீரோக்களே இல்லையா உங்களுக்கு? புதுமுகங்களை எடுங்களேன் நீங்கள் தைரியமாக. எவ்வளோ திறமையானவர்கள் சாலை கிராமத்துலையும் வலசரவாக்கத்துலையும் எவ்வளோ பேர் போராடிக்கிட்டு இருக்கானே. வைங்க, ஆடிஷன் வைங்க, வாய்ப்பு கிடைச்சி ஒரு வாய்ப்பு கொடுங்க. கேட்டால் நானவங்க ஓப்பனிங் இல்லை, பிஸ்னஸ் இல்லைன்னு. இப்போ என்ன ஓப்பனிங் இருக்குது, என்ன பிஸ்னஸ் இருக்குது, எந்த படம் ஓடிச்சு? இவங்க கதை மேலே நம்பிக்கை கிடையாது. ஹீரோக்கள் பின்னாடி ஓடுறது. நீங்களே கூட ஒரு 2 படம் இட்டு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க. 2 படம் இட்டு கொடுத்துட்டீங்க, அது அடுத்து ஒரு 4 படம் தோல்வி படம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களை வைத்து படம் பண்ணுவதற்காக 4 ப்ரொடியூசர் கதை சொல்வதற்கு 5 டைரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் தமிழ் சினிமாவுடைய சாபக்கேடு. இதில் ஒன்றும் தடுத்து நிறுத்தவே முடியாது. மக்களை அது தூக்கி வெளியே போட்டுருவாங்க. திரும்ப சொல்கிறதுன்னா மக்கள் தெளிவாக இருக்காங்க. குட் பேட் உக்லி இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் வந்து எப்போது தொடங்க இருக்காங்க? இதுக்கு எல்லாமே ஆயத்த பணிகள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சா? ஜூலை முதல் வாரத்தில் அதனுடைய படப்பிடிப்பு தொடங்குற மாதிரி அஜித்தும் தயாராகிட்டார். அவர் அதுக்காக தான் வந்து ஜூன் எண்டுக்குள்ளே அந்த விடாமுயற்சியை முடிச்சிருங்கப்பான்னு அவர் கொடுக்குற ப்ரெஷர், அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் குட் பேட் அக்லியோடைய அந்த அறிவிப்பு. இந்த கார் சேசிங், அந்த கார் ஆக்சிடெண்ட்டான வீடியோ வெளியீடு எல்லாம் நடந்தது அதுக்காக தான். நீங்கள் வேட்டையின்லேயே இந்தியன் 2ல் மட்டும் இருக்கிறீங்க, என் படத்தையும் கொஞ்சம் பாருங்கள். ஆரம்பத்தில் விடாமுயற்சி மேலே 2-3 இதெல்லாம் வந்தது. வந்து கேமராமேன் மாற்றப்பட்டது, உள்ளே வந்தது, அவர் வந்து இதுவாச்சு. ஓகே, ஜூன் எண்டுக்குள்ளே அந்த படத்தை முடிச்சிடுங்க. ஏன்னா குட் பேட் அக்லிக்கு வந்து திட்டமிட்டு ஏன் அதை வந்து அவ்வளோ காரணமாக கொடுத்தது அப்படின்னா, 2025 பொங்கல் வெளியீடுன்னு அந்த ஃபர்ஸ்ட் லுக்லேயே போட்டிருப்பாங்க, அந்த போஸ்டர்லேயே. அப்போ நாங்கள் அடுத்த படத்துக்கு ரெடி ஆகிட்டேன், இதை முடிங்க அப்படின்னு அஜித்தோடு.
ஜூலையில் ஃபர்ஸ்ட் வீக்கில் அதுக்கு படப்பிடிப்பு கிளம்புற மாதிரி இருக்காங்க. ஆனால் இப்போ லைக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய படமாக பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஒரு பக்கம் அஜித் சார் படம், இன்னொரு பக்கம் ரஜினி சார், இன்னொரு பக்கம் கமல் சார் படம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கும்போது இன்னும் சின்ன சின்ன படங்களும் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ லைனப்பில் இவ்வளோ படங்களும் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க? அது ஒரு பெரிய கஷ்டம் தான் இன்றைக்கி தமிழ். இதுக்கே பெரிய பொருட்செலவு ஆகும்ல. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தமிழ் சினிமாவில் வந்து லைக்கா வந்து நீங்கள் 1000 விமர்சனம் பண்ணால் கூட வந்து ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் சம்பாதித்தது இங்கே தானே முதலீடு பண்ணுறாங்க. இவ்வளோ 1000 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கல்ல, கேட்குறாங்க, வந்து கதை கேட்குறாங்க, லைனப்பில் ப்ராஜெக்ட் இருக்குது. ஒரு பொன்னியின் செல்வம் மாதிரியான படங்கள்லாம் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுக்க முடியாதது, உலகநாயகன் கமலஹாசன் கைவிடப்பட்ட ஒரு படத்தை இவங்க எடுத்து சாதிச்சிருக்காங்கன்னா அந்த ஒரு பொருட்செலவு கண்டிப்பாக. அதை ஒரு என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா, குன்றி தின்றால் குன்றும் மாளுன்ற மாதிரி என்ன தான் வந்து நீங்கள் பெரிய இதுவாக வச்சுருந்தா கூட குறைய தான் செய்யும். அதேமாரி இன்றைக்கி தமிழ் சினிமா இருக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி யார் பழைய ப்ரொடியூசர்லாம் யார் இருக்காங்க? ஒரு ஏவிஎம் படம் பண்ணுறதுல எல்வி பிரசாத், விஜயவாகினிலாம் இப்போ தேவர் ஃபிலிம்ஸ் அதுவுமே அதெல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு. நீங்கள் சூப்பர் குட் பாருங்களேன், சூப்பர் குட்லாம் அவர் சௌத்ரி சார் கிட்ட பேசியிருந்தேன். இப்போ இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங்ஸ்லாம் வேற. அப்படின்னா 100வது படம் வந்து விஜய் சார்ட்ட கேட்டிருக்காங்க சார், அது இதெல்லாம் வச்சுருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு தெலுங்கு படம் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரொடக்ஷனில் போயிட்டு இருக்கு. முன்ன மாதிரி பண்ணுறது இல்லை. ஏன்னா அப்போ சொல்லிட்டு இருந்தேன் நான் சௌத்ரி சார் கிட்ட, சார் அப்போலாம் 40 லட்ச ரூபா கொண்டு பண்ணோன்னா ஒரு படத்தை முடிச்சுட்டு வந்துடுவோம். 40 இப்போ 400 கோடி ரூபா தேவைப்படுது. ஹீரோவுக்கே 200 கோடி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பொதுவாக சொல்கிறார். இதில் வந்து விஜயை கொத்து விட போகிறாங்க சொல்கிறேன். பொதுவாக சொல்கிற ஒரு விஷயம் அது. அதனால் பழைய தயாரிப்பாளர்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கையில் தான் சினிமா இருக்குது. நீ பாருங்கள், ஏஜிஎஸ், லைக்கா, உன்னை யார் இருக்கிறது, அவ்வளோதான். இதுக்கு மேலே யார் இருக்காங்க? வந்து சினிமாவில் முதலாளிகளே ஃபிலிம்ஸ் இன்னும் பண்ணாமல் இருக்காங்க. யார்? தேனாண்டல் ஃபிலிம்ஸ். இப்படி ஒரு ஃபிலிம்ஸ் இருக்கா சார்? இவ்வளோ பேய் படங்கள், சாமி படங்களாக கொடுத்தாங்க. நம்ம இதுவாகி போச்சுங்க. அந்த விஜய் படத்துலேயே வந்து பஞ்சாயத்துலாம் அது அப்போ ராமநாராயணன் இருக்கும்பொழுது இருந்தது. இப்போ அவங்களாம் கிடையாது. வந்து நான் சொல்கிறேன், அந்த காலகட்டங்கள் இருந்தவங்களாம் கிடையாது. நீ லைக்கா மாதிரி நிறுவனங்கள் தான் அந்த மாதிரியான பெரிய படங்களை அவங்களால தான் பண்ண முடியும். அவங்களுக்கும் வந்து ஒரு ப்ரெஷர் ஏற்படுதுன்னா சினிமா அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்குது. வந்து ஒரு செலவுன்ற ஒரு விஷயம் போகுது, சம்பளம் வந்து பெரிய அளவு ஆகுது. இதெல்லாம் சமாளிக்கக்கூடியது வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான். அந்த நிறுவனங்கள் இன்னும் தொடர்ச்சியாக படம் பண்ணோம்னா ஹீரோக்கள் சில விஷயங்கள் இறங்கி வரணும், டைரக்டர்கள் வந்து சீக்கிரமாக அந்த படத்தை முடிக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கோட் படம் இந்த வருஷம் கன்ஃபார்ம் உறுதி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் விஜய் வந்து இந்த படத்துக்கு பிறகு ஹெச் வினோத் கூட தான் கமிட் ஆக போகிறாரு அப்படிங்கிற ரீதியில் தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. கன்ஃபார்ம்னு அது உண்மையாலுமே கன்ஃபார்ம் தானா, இல்லை அது ஒரு ரூமரா? இல்லை, ஹெச் வினோத்தை தான் அவர் லாக் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரல. அதான் கடைசி படம் அட்லி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான விஜய் தரப்புலேருந்து பேசப்பட்டது. அட்லி வந்து ஆல்ரெடி அல்லு அர்ஜுன் படத்துக்கு ஒரு பெரிய அட்வான்ஸ் வாங்கிட்டாரு. அதனால் வந்து புஷ்பா 2 முடிஞ்ச பிறகு அட்லி அல்லு அர்ஜுன் படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது ஒரு பேன் இண்டியா படம் தான். அது பேன் இண்டியா படம் வந்து, ஏன்னா ஜவானுக்கு பிறகு அட்லியோடைய மார்க்கெட் அந்த வேல்யூ வேறு லெவலில் போயிடுச்சு. சரி, ஹெச் வினோத்தை உள்ளே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஹெச் வினோத் வந்து நிகழ்கால சம்பவங்களை திரைப்படங்களாக மாற்றல பெரிய கெட்டிக்காரர். ஒரு சதுரங்க வேட்டையாகட்டும், தீரன் அதிகாரம் 1, நிகழ்கால அரசியல். ஆமாம், நிகழ்கால அரசியல், நிகழ்கால சம்பவங்கள், ஒரு பவாரியா கொள்ளைக்காரர்கள் வந்து பண்ண விஷயங்கள், இதெல்லாம். இது கூட வந்து விவசாய அரசியல் பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்லாம் விஷயம். நெல் ஜெயராமனோட அவர்களுடைய கதையாக இருக்கும். ஒரு அனுமானத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் எதை ஓகே பண்ணியிருக்காருன்னு தெரியல. அவருக்கு தேவை தன்னுடைய எதிர்கால அரசியலுக்கு ஒரு பலமான படமாக அந்த கடைசி படம் இருக்கணும்னு அது ஹெச் வினோத் கரெக்டாக பண்ணுவார், முடிவு பண்ணியிருக்காரு. அது எந்த மாதிரியான அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்குன்றது வந்து அப்டேட்டில் தான் தெரிய வரும். இப்போ நடிகராக இருந்த விஜய் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக மாறி இருக்கிறார். ஸோ அப்படி பார்க்கும்போது எம்ஜிஆர் மாதிரி கட்சி ஆரம்பித்த பிறகு 4 படம் அவரே டைரக்ஷன் பண்ண மாதிரி, ஸோ தன்னுடைய அரசியலை புகுத்துற மாதிரி படமாக இருக்குமா? ஆமாம், உங்களுக்கு வந்து ஏறக்குறைய வந்து ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு 1000 பேர் நின்று சொல்கிற ஒரு கருத்தும் ஒரு திரைப்படத்தில் ஒரு சின்ன வசனமும் போதும் அப்படின்னு அவ்வளோ ரீச்சுக்கு சொல்கிறேன். அப்படின்போது இவர் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஆகிட்டார். வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போகிறார் அப்படின்போது இந்த கடைசி படம் அந்த அரசியலுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான உபயோகரமான படமாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் விஜயோடு. அது என்ன மாதிரியான அரசியல் பேசப்படுதுன்னு தெரியல சார். இந்த மாதிரி ஒரு தகவல் வந்து போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு லைக்கா நிறுவனம் வந்து ஒரு கடுமையான உத்தரவை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா, இன்னும் 2 மாதத்தில் வந்து இந்தியன் 2 எங்களுக்கு கையில் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி. அது உண்மைதானா? இந்தியன் 2 ஜூன் வெளியீடுன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்களே. இந்தியன் 2 வந்து ஜூன் மாதம் வந்து டேட் மட்டும் போடலையே கண்டி ஜூன் வெளியீடுன்னு ஆகிடுச்சு. வந்து அதில் ஒன்று இருக்க படம் டாக்கி போர்ஷன்லாம் முடிஞ்சாச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் கூட கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தியன் 2 ஒரு பெரிய ஆரம்பத்தில் வந்து வேறு மாதிரியான ஒரு நிறுவனம் உள்ளே வந்து அப்புறம் 2 உயிர் பலி ஏற்பட்டு அப்புறம் அந்த படம் நின்று போய் அப்புறம் டேக் ஆஃப் ஆகி ஆமாம் போயிடுச்சு. இது வந்து ஆகிடுச்சு.
இப்போ கமலஹாசன் அதில் உள்ளே இறங்கி அவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு, படமும் சூப்பராக வந்திருக்கு தான். இப்போ சங்கருடைய அசோசியேட்டாக இருந்த வசந்தபாலன் ஒரு யூனிட்டையும் ஈரம் அறிவழகன் இன்னொரு யூனிட்டையும் வச்சு படத்தை முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் இதுவான விஷயம். இந்தியன் 3க்கே போயிட்டாங்க அவங்க. இந்தியன் 2 எடுக்கும்போது 3யே எடுத்தாச்சு வந்து. அது மாதிரியான ஒரு விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. தேவர் மகன், சின்ன கவுண்டர், பெரிய வீட்டு பண்ணைக்காரன் இது போன்ற படங்கள் வந்து 90 காலகட்டங்களில் வந்தபோது இந்த படங்களுக்கு அப்போ வந்து யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல, பேசலை. ஆனால் தற்போது எடுக்கப்படுற படங்களுக்கு வந்து பெரிய அளவில் எதிர்ப்புகள், பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் அவர்கள் அது மாதிரி ஒரு குறிப்பிட்டு பேசியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அப்போ வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு சாதிய கண்ணோட்டம் வந்து கிடையாது. இருந்ததே கண்டி இன்னைக்கு கிடையாது வந்து. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவரே சொல்லிட்டார் வந்து, இவ்வளோ டேரிங்காக ஒரு தலைப்பு வச்சுருக்கு. காட்சிகளும் அப்படிலாம் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய முரண்பாடு இருக்கிற மாதிரியும், இளைஞர்களுக்குள்ள வந்து ஒரு ஜாதி வெறியாட்டம் நடக்கிற மாதிரியும் இந்த திரைப்படத்துறையில் தான் ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து கலைஞர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்கும் பொதுவானவங்க, ஜாதியே பார்க்க மாட்டாங்க வந்து. இது வந்து அது கிடையாது. நீங்கள் சொல்கிறது கரெக்டான விஷயம். கலைஞர்கள் வந்து பொதுவானவர்கள் தான். இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா கலைஞர்கள் தாண்டி டெக்னீஷியன்ஸ்லாம் பிரித்து ஆள்றாங்க வந்து. டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து இவர் அந்த குரூப்பு, இவர் இந்த குரூப்பு. இது ஆரோக்கியமான போக்கே கிடையாது சார். இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா சினிமாவில் சாதி ஊடுருவிச்சு அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக ஊடுருவி கண்டிப்பாக இருக்குது. தொடர்ச்சியாக வந்து இது சரியான விஷயம் கிடையாது வந்து. ஒரு காலத்தில் இருந்தது ரைட்டு. அதை தாண்டி சொன்ன மாதிரி டேரிங்காக இப்போ பேர் வச்சாங்க. நீங்கள் இதுக்கு வந்து விரும்மாண்டிக்கு முதல்ல சண்டியர் தானே பேர் வச்சாங்க. ஆமாம். சண்டியர்னு பேர் வச்சு இவர் கிருஷ்ணசாமி நீங்கள் வெளியே அவுட்டோரில் வந்து எங்கேயாவது கேமரா வச்சிட முடியுமான்னு டேரிங்காகவே ஒரு மிரட்டல் கொடுத்து, நீங்கள் என்ன அவுட்டோரில் நான் எடுக்கிறது படத்தை, செட்டுக்குள்ளேயே எடுத்துறேன், மதுரையை நான் செட்டே போட்டுறேன்னு சொல்லி ஐடிசி சோழா பக்கத்தில் இருக்கிற கேம்போ கோலாவில் தான் கமலஹாசன் ஃபுல் செட்டையும் போட்டார். அந்த கிராம செட்டப், அந்த ஃபுல் செட்டையும் ஜெயில் செட்டு கில் செட் எல்லாத்தையும் ஒரு அது என்ன மிஞ்சி போனால் ஒரு 3 ஏக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தத்தையும் அதிலே போட்டு தள்ளிட்டார். ஒரே ஒரு சாங் அந்த உன்னை விட அப்படின்னு அந்த சாங்கு மட்டும் அந்த டிவி ஸ்பூட்டில் ஏற்றுமா ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் எடுத்தது. அது பகலில் வந்து ஒரு நைட் எஃபெக்ட் எடுத்தது. அப்படி வந்து இருந்த காலங்கள்லாம் அப்பயே கூட சில பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க வந்து. சண்டியர்னு ஒரு தலைப்பு என்ன அதில் போய் இருக்குது, ஏன் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு அப்புறம் விரும்பாண்டின்னு மாற்றினார். இது வந்து ஒரு சரியான போக்காக தெரியல வந்து. இதை வந்து வளர்த்துக்கிட்டே வரக்கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி நம்ம வந்து கலைஞர்கள் பொதுவானவர்களோ அதே போல் வந்து திரைப்பட டெக்னீஷியன்ஸும் பொதுவானவர்கள் தான். யார் இதில் போய் வேணாலும் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணலாம். இவங்களே வந்து பிரித்து ஆள்றீங்க நீங்கள். இது ஆரோக்கியமான போக்கே கிடையாது. விஜய் 69 திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிருனால் தாகூர், த்ரிஷா, எல்லாம் சமந்தா, ஆலியா பட் இவங்களாம் நடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரை வந்து கமிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது என்னென்னா திருப்பி வந்து இது ஒரு அனுமானம் அல்லது வந்து பேசுறது தான். அந்த படத்து மேலே ஏதாவது ஒரு அப்டேட்டு கொடுக்கணும்னு இன்னும் வந்து கோட் படமே முடியல. கோட் படத்தில் இன்னும் உள்ள யார் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அதனுடைய கதை என்னன்னு முழுமையாக தெரியல. வெங்கட் பிரபுலாம் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காருன்றாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது 69க்கு யார் கதாநாயகி, யார் வரப்போகிறாங்கன்னு இல்லை. கதாநாயகி ஒரு பெரிய இதுவே கிடையாது. ஹீரோக்களை வைத்து தான் சினிமா. அதுவும் விஜய், அஜித் மாதிரி, ரஜினி மாதிரியான படங்களுக்கு அவங்க தான் முன்னிலைப்படுத்துவாங்க. அவங்க தான். நீங்கள் வந்து யார் இது பண்ணால் என்ன வந்து கதாநாயகி என்ன பெரிய இது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு அறம் மாதிரி ஒரு கதையின் நாயகிக்கான படமாக இருக்கும்போது இவங்க நடித்தா நல்லாயிருக்கும், அவங்க நடித்தா நல்லாயிருக்குன்னு பேசுகிற விஷயம். ஒரு மாஸ் ஹீரோவுக்கு வந்து உள்ள த்ரிஷா நடித்தான்னா, சமந்தா நடித்தான்னா, விஜய் வச்சு தானே உள்ளே வரப்போகிறாங்க. அதனால் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது சார். ஹீரோக்கள் யாரை டிக் பண்ணுறாங்களோ அவங்க தான். எவ்வளோ பட்ஜெட்டில் சார் உருவாகும்னு நினைக்கிறீங்க இந்த விஜய் 69? பெரிய வினோத் வராரு அப்படின்னா விஜய் காம்போ அப்படிங்கும்போது மிகப்பெரிய பட்ஜெட்டாக தானே வரும். இல்லை, மிகப்பெரிய பட்ஜெட்டாக. இப்போ ஒரு உதாரணத்துக்கு விஜயோட கடைசி படம் அப்படின்னு வச்சுங்க, விஜய்க்கு இப்போ 200 கோடி ரூபா சம்பளம் வாங்கிடுறாருன்னா டிமாண்ட் 300 கோடி ரூபா வரைக்கும் தரங்கன்ற அளவுக்கு வருவாங்க. ஒரு கடைசி படம்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஐப் இருக்கும், பெரிய வியாபாரம் இருக்கும். அதனால் வந்து பெரிய பட்ஜெட்டில் கூட அந்த படம் உருவாகலாம். அதோட ஒரு 400 கோடி ரூபா உருவாகலாம். இல்லை, நம்ம அது இது பண்ண முடியாது. வந்து அந்த கதை எந்த அளவுக்கு டிமாண்ட் பண்ணுது, அந்த கதையை வந்து ஒரே செட்டுக்குள்ளே முடிக்க போகிறாங்களா, இல்லை அவுட்டோர் போக போகிறாங்களா, இல்லை ஃபாரினில் எடுக்க போகிறாங்களா, அந்த கதை முடிவு பண்ணுறது ஹீரோக்கள். இப்போ சம்பளமே வந்து இவ்வளோ 200 கோடி கிட்ட வாங்குறாரு, 200 கோடி கிட்ட வாங்குறாரு அப்படின்பொழுது அந்த கதை என்ன முடிவு பண்ணுது, அதுதான் எவ்வளோ சிஜி ஒர்க் இருக்குது. இப்போ வந்து கதை ஒரு படம் வந்து டாக்கி போர்ஷன் எடுக்கிறத விட போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு தான் அவ்வளோ செலவு பண்ணுறேன். செலவு பண்ணுறது அது வர காலத்தில் தான் தெரியும். கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா வந்து நடிக்க இருக்கிறார் 44வது படத்தில். இந்த திரைப்படத்தில் வந்து சூர்யா அவர்கள் வந்து காசே வாங்காமல் நடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு. இந்த தகவல் வந்து உண்மையான தகவல் தானா? அப்படி நடிகர்கள் இருக்காங்களா? அது எப்படிங்க காசு வாங்காமல் சூர்யா மாதிரி ஆட்கள் வந்து காசு வாங்க மாட்டேங்க. ஒரு கேமியோ ரோலில் கூட ஏதாவது ஒரு தொகையை வாங்கி தான் பண்ணுவாங்க. ஒரு சினிமாக்காரர், ஒரு நடிகர், அவர் வந்து நடித்து முடிச்சு பேரை சொல்ல விரும்பலை, நடித்து முடிச்சு ரிட்டையர்ட் ஆகிட்டார் அவர்.
அவர் அப்போ வந்து லேண்ட்லைனில் தான் நீங்கள் வந்து நம்பர் வாங்கணும். இப்போ மாதிரி செல்ஃபோன் கிடையாது. செலிபிரிட்டியோட நம்பர்லாம் லேண்ட்லைன் நம்பர் அவருக்கு தெரியும். அது யாராவது வந்து பத்திரிகையாளரோ ப்ரொடக்ஷன் மேனேஜரோ வேறு யாராவது கேட்டான்னு வச்சுங்க, அதுக்கு ஒரு தொகை கேட்பாங்க. பெருசாக கிடையாது, ஒரு 100 ரூபா கொடுங்க, ஒரு 50 ரூபா கொடுங்கன்னு. ஏன்னா சும்மா கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்கறதுக்கே அவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்போது ஃப்ரீயாலாம் நடிச்சு கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு சமயம் போல லாபத்தில் பங்குன்னு ஒரு விஷயத்தை ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் வந்து சூர்யா மாதிரியான ஒரு நடிகர்கள் இன்னைக்கு கோடியில் சம்பளம் வாங்குறவங்க அவர் எப்படி வந்து விட்டு கொடுப்பாரு? பொய். இதுவரைக்கும் பல்வேறு கருத்துக்கள் நன்றி சார். வணக்கம்.